வணக்கம். இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா முதுகு எலும்பு பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பைனல் கார்டு என்பது பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. அதே போல L4 L5க்கு மிக சிறந்த ஒரு பலத்தை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். கையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது, உடல் பருமனும் குறையும். அதே போல தொடையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இதுல மோஷன் ப்ராப்ளம் அண்ட் தென் கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ அதற்குண்டான பயிற்சியை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு காலை கொண்டு போகும் பொழுது, அதாவது பின்னிலைக்கு கொண்டு போறோம். இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். அதே போல கைகளை மேலே உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. இந்த கையை உயர்த்துறோம். இப்போ ரைட் ஹேண்டை உயர்த்தும் பொழுது உங்களுடைய லெஃப்ட் லெக்கை உயர்த்தணும். ஒரு 25 எண்ணிக்கை சாதாரண மூச்சு. இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு வலி மற்றும் முதுகு வலிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இது ஒரு சுற்று. இப்போ இரண்டாவது சுற்று. பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் மற்றும் முதுகு பகுதி பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. நம்ம வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.